நண்பர்களே வணக்கம். ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. யாருக்காவது தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடு ப்ளஸ் கடை. கடை ரொம்ப சின்னதான கடைங்க. வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த கடையை பார்த்துக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு சின்ன வருமானம் வரும்னு வைங்களேன். அழகாபுரி நகரில் அவினாசி அழகாபுரி நகர். அவினாசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 4 கிலோமீட்டர் வரும். இது வந்து அவினாசி ரவுண்டானா இருக்குல்லங்க, நம்ம ஆட்டைமலை ரவுண்டானா, அதுலேருந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில், அந்த வெள்ளியம்பாளையம் போகிற ரோட்டில் வலது பக்கமாக வர்ற வழியிலைங்க. இதான் போகிற வழி பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு வேளை நான் வீடியோ பார்த்துட்டே வந்து சேர்ந்துக்கலாம் அந்த வீட்டுக்கு. இது பங்க் இருக்குது பாருங்க. இந்த பங்க்கு தாண்டி சரவண மகாலுக்கு அடுத்தது அந்த டேர்னிங் இருக்கும். இந்த கம்மி விலைன்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். இது அப்படியே வர்றோம் மேட்டுப்பாளையம் ரோட்டில். ஏன்னா இப்போ வீடு வாடகை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்குது அவினாசி. ஏன்னா பக்கத்தில் திருப்பூர் இருக்கிறதுனால வீடு தேடுறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருப்பாங்க நிறைய பேர். வீடு அமைகிறது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் கிடையாதுங்க. அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, தள்ளி இருக்காங்க. இது வந்து போகிற வழியில் லெஃப்ட்டில் பாருங்கள், பாரத் பேக்கரின்னு இருக்குதுங்களா. பாரத் பேக்கரிலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிறோம். இதுதான் அழகாபுரி நகர். அந்த பாரத் பேக்லேருந்து ஒரு 1000 அடி வரணும் வைங்களேன். வந்து லெஃப்ட் எடுத்து மறுபடி ரைட் எடுத்தோம்னா நான் லொக்கேஷன் வேணால் அனுப்பிச்சுட்ற தேவைப்பட்டா. இதான் வீடுங்க பார்த்துங்க. இதை ஃபுல் வியூ. இது கிழக்கு பார்த்துங்க. 7 சென்டில் கட்டியிருக்காங்க. நல்லா உள்ள குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு அருமையான ஒரு இடமாவும் இருக்குது. இதுதான் கடை. சின்னதாக இருக்குது, ஒரு சின்ன கடைன்னு வைங்களேன். வீடு பெருசு, கடை அழகான ஒரு கடை. ஒரு குடும்பம் நல்லா பிழைக்கலன்னு வைங்களேன் அந்த கடை மூலமாக. பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இதான் வீடுங்க, கிழக்கு பார்த்து வீடு. இது நான் மாடிக்கு வந்துட்டேன். மாடி சுற்றி வரும் பாருங்கள். எல்லா பக்கமே ஓரளவுக்கு நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். வீடுகள் நிறையா இருக்குது சுற்றியுமே. கடை வச்சுருக்கிறதுக்கு வீடு நிறையா இருந்தால் தானே கொஞ்சம் வியாபாரமாக இது ஆகும். ஆனால் இது கடைக்காகன்னு வரக்கூடாது, வீடு அதுக்காக தான் வரணும். கடை வந்து துணை கருவி தான். பக்கத்தில் பாருங்கள், பக்கத்து நம்ம இடத்தோட்டியே தோட்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னாடி வீட்டுக்காரங்க தோட்டம், அருமையான தோட்டம் வச்சுருக்காங்க. சப்போட்டு பழம், கொய்யா மரம், வாழை மரம் எல்லாம் இருக்குது. ஏதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவருக்கு தெரியாமல் வேணால் வாழை அறுத்துக்கலாம். தெரிஞ்சுன்னா போச்சு. அருமையாக இருக்குது பாருங்க. நல்லா அருமையாக தோட்டம் வச்சுருக்காங்க. மொத்தம் 7 சென்டில் வீடு, கிழக்கு பார்த்த வீடு. 10,000 வாடகைங்க. குறைச்சி கேட்ட வேண்டாம். 10,000ங்க ரொம்ப நியாயமானது. அவங்க 13,000 சொல்லியிருந்தாங்க. நானே சொல்லிட்டேன்ப்பா, இன்றைக்கி ஒரு 10,000 கொடுங்க, ஒரு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். இது பாருங்கள், நல்ல இடம் நல்லா விட்டுருக்காங்க. உள்ள ஹால், இது பெருசாக இருக்குது பாருங்க. ஹாலு இங்கே ஒரு பெட்ரூமு, நல்லா மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. உள்ள அட்டாச்சு பாத்ரூமு, வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இது ஹாலு. இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு, அப்படியே அது சமையக்கட்டு. உள்ள அங்கே சமைக்கட்டுருக்கு அந்த பக்கம். நான் பாட்டுக்கு நேராக வந்துட்டேன். மொத்தம் 7 சென்ட்டுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 7 சென்ட்டுங்கிறனால விற்கிறதுக்கு நினச்சிக்காதீங்க. காதப்படி திரிவார், ஏன் இப்படி ஒரு வீடியோ போட்டின்னு. வாடகைக்கு 10,000 வாடகை. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. தண்ணி வசதி நல்லாவே இருக்குதுங்க. எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.